அவருக்கு என்ன தேவை இருக்கு? திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு நாள் வாய்ஸ் கொடுக்க மாட்டாரு சீமானுக்காக, ஒரு நாளும் கொடுக்க மாட்டார். அவர் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிங்கள்னு சொல்லுவார். நீங்க நினைக்கிறீங்களா? ஒரு நாள் நடக்க போறது. அது ஒரே ஒரு முறை வாய்ஸ் கொடுத்தாரு, 96ல் ஹிட் ஆச்சு. 98லயே அவர் 2வது வாய்ஸ் கொடுத்தாரு, அதுவே ஃபிளாப் ஆச்சு. அவர் வாய்ஸை மீறி, திரு ரஜினிகாந்த் அவர்கள் தலைவருடைய வாய்ஸை மீறி நடந்துச்சு. சரிங்களா? அதனால அவருக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருச்சு. கால சூழல் நிர்பந்தம் காரணமாக 2017ல் வர்றேன்னு பிளான் பண்ணியிருந்தாரு. அதுவும் நம்ம கதைக்காகாது, இந்த கேம் நமக்கு அக்லி கேமா இருக்கு, அது நம்ம ஆடுற கேம் இல்லை அப்படின்னு அவர் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு வெளியே வந்தார். இன்னைக்கு ஒரு மாற்று அரசியலை முன்னிறுத்தன்னு சொல்லிட்டு ஆம் ஆத்மி கட்சிக்குள்ள எவ்வளவு காமெடி நடக்கு நம்ம பார்க்கிறோம். அப்போ அரசியலுங்கிறது ஒரு தலைவர் நம்பி இல்லை, அதற்கு பின்னாடி ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கும். நீங்க தாமரையா இருக்கலாம், ஆனால் சுத்தி சேரா இருக்கும். அதை என்ன செய்ய முடியும்? அப்போ தாமரைக்கு நடுவில் சேரல, சேருக்கு நடுவில் தாமரை. அதனால அது கேம் ஆகாதுன்னு அவர் தெளிவென்றார். ஸோ அவர் விஜய்க்கு, திரு சீமானுக்கு எந்த வகையில் பலன் தரப்போறார்? ஒண்ணுமே. 2 பேரும் அண்ணன் சீமானவர்களே குறிப்பிட்டது போல நிறைய பேசியிருப்பாங்க. விஜய் பத்தி பேசியிருப்பாங்க, ஏடிஎம்கே பத்தி பேசியிருப்பாங்க, டிஎம்கே பத்தி பேசியிருப்பாங்க, 2026 தேர்தல் பத்தி பேசியிருப்பாங்க, கூட்டணி பத்தி பேசியிருப்பாங்க. அது